கேமராக்காகவே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன்ல இருந்து மற்ற ரெண்டு ப்ராடக்ட் இப்ப நம்ம கிட்ட வந்திருக்கு. ஒன்னு X300 Ultra, இது X300 FE. சோ இந்த வீடியோல இந்த ரெண்டு போனை பத்தியும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் FE ல இருந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங்க பார்த்தலாம். பாக்ஸை பிரிச்ச உடனே நமக்கான ஸ்மார்ட் போன் இருக்கு. இதை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு. அதை சைட்ல வச்சுட்டு பார்த்தோம்னா நமக்கு ஒரு X300 சீரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு வந்திருக்கு. கேஸ் கொடுத்திருக்காங்க, சார்ஜர் இருக்கு, கேபிளும் இருக்கு, சிம்மேஜர் டூலும் இருக்கு, அண்ட் நம்ம எப்பவுமே படிக்காத அந்த புக்லெட்ஸும் இருக்கு. ஸோ மொபைல ஃபர்ஸ்ட் லுக்ல உங்களுக்கு காமிக்கணும்னா ஒரு ஆலிவ் கிரீன் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு கலர் ஷேட்ல இருக்கு. அது இந்த கலர் மட்டும் கிடையாது, நீங்க கொஞ்சம் லைட்டிங்ல சன்லாம் வச்சு பார்க்கும்போது இதை சுத்தி அந்த கிரீனையே கொஞ்சம் பாலிஷ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, அது பார்க்கறதுக்கு ஒரு பர்சனல் டச் வந்து கொடுக்குது. இது இல்லாம இன்னும் ரெண்டு கலர் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா லைலாக் பர்பிள், இன்னொன்னு வந்து நாயர் பிளாக். உங்களுக்கு இந்த மூணு கலர்ல எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இதுல முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயமே இந்த கேமரா மாடியூல புதுசா ரீடிசைன் பண்ணிருக்காங்க. எது புதுசாவா? ஆனா 3 கேமரா கொடுத்திருக்காங்க ஜைஸுடைய கொலாபரேஷனோட. ஸோ இந்த மாதிரியான காம்பாக்ட் ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா இன் அண்ட் ஃபீல் சிங்கிள் ஹேண்டில் சூப்பராக இருக்குங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபினிஷிங், வேற மேட் ஃபினிஷிங் தான். ப்ளஸ் உங்களுக்கு கார்னர்ஸ், எட்ஜஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கர்வியாகவே இருக்கு. சரி, அப்போ திக்னஸ் எவ்வளோப்பா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7.99 mm திக்னஸோட வருது. அண்ட் உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பின்பக்கம் பார்க்கும்போது நமக்கு ஃபைபர் கிளாஸ் இருக்கு. ஃப்ரண்ட்ல ஷார்ட் சென்சேஷன் கோர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் கிளாஸை கொடுத்துருக்காங்க. சரி, இது கூடவே நமக்கு IP68 மற்றும் 69க்கான ரேட்டிங்கும் வருது. சரி, இப்போ இந்த மாதிரி காம்பாக்ட் ஸ்மார்ட் போன்ல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயமே அந்த டிஸ்ப்ளே தான். ஐடியலான சைஸ் அப்படின்னு சொல்லுவேன். 6.31 இன்ச்க்கான 1.5K ரெசல்யூஷன்ல 120 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. LTPO டிஸ்ப்ளே தான். 2160 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிமிங்கும் இருக்கு. அண்ட் 5000 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸும் இருக்கு. இந்தியால இதுதான் பிரைட்டஸ்ட் டிஸ்ப்ளேவா இந்த ஃபார்ம் ஃபேக்டர்ல. ஆனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் HBM பொறுத்த வரைக்கும் 1800 நிட்ஸ் இருக்குங்க. இன்டோர்ல பிரச்சனை இல்லை, ஆப்வியஸ்லி. அவுட்டோர் யூஸ் பண்ணும்போதும் டைரக்ட் சன்லைட்ல கூட யூசபிலிட்டி நல்லா இருந்தது. HDR பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. நெட்ஃபிளிக்ஸ்லயும் HDR10 மற்றும் HDR10+ சப்போர்ட்டுமே வந்துருது. கூடவே நமக்கு ஆடியோ அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஆனா லவுட்னஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சோ இந்த மாதிரி போன்லயுமே கேமரா நல்லா இருக்கணும்ன்றத நம்ம பல வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கோம். சோ இவங்க அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னு கேக்குறீங்களா, இந்த எக்ஸ்டெண்டர் நம்ம பேசியிருப்போம். அல்ட்ராவை பத்தி பேசும்போது பேசுங்க ப்ரோ, இப்போ ஏன் எடுக்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலி இது அல்ட்ராக்கு மட்டும் கிடையாது, நம்ம இந்த FEலையுமே இந்த எக்ஸ்டெண்டரை போட்டுக்க முடியும். ஆனால் அதை போடுறதுக்கு ஒரு கேஸ் இருக்கு பாருங்க. எனக்கு இந்த போனோட இந்த கேஸோட டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. பின்னாடி இருக்கிறதுலாம் கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகாபிக்சலுக்கான சோனி IMX921 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர் வித் OS ஓட சப்போர்ட்டோட வருது. இரண்டாவதாக இன்னொரு 50 மெகாபிக்சலுக்கான சோனி IMX882 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர், இதுவுமே OS ஓட சப்போர்ட்டோட வருது. ஒரு டெலஃபோட்டோ கேமரா M ஷேப் டிசைனோட இருக்கு. 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சருமே வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல பார்க்கும்போது நமக்கு 50 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்கு. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல நம்ம எடுக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஸ் பூஸ்டடா தெரியுது. பட் இமேஜ் குவாலிட்டி பார்க்கிறதுக்கு, அதாவது வந்து இந்த டீடைல்ஸ் எல்லாம் வந்து பார்க்கிறதுக்கு நல்லாவே இருக்கு. இது நார்மல் 1x இருக்கட்டும், இல்ல நீங்க டெலஃபோட்டோ கேமரால எடுக்கிறதா இருந்தாலுமே அதுலயுமே உங்களுக்கு டீடைல்ஸுமே சரி, அந்த கலர்ஸுமே சரி ஓரளவுக்கு நல்லா கேப்சர் ஆயிருக்கு. டைனமிக் ரேஞ்சுமே நல்லா இருக்கு. அண்ட் டெலஃபோட்டோல எடுக்கக்கூடிய இமேஜஸ்ல உங்களுக்கு அந்த கிராஜுவல் பிளரிங் விசிபிளா தெரியும். சரி, அப்ப நம்ம போர்ட்ரேட் எடுக்கும்போது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, போர்ட்ரேட்ல நம்ம நார்மல் கேமரால எடுக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் நல்ல செப்பரேஷன் வந்து இருக்கு. எட்ஜ் டிடெக்ஷன் சூப்பரா இருக்கு. அண்ட் டெலஃபோட்டோல கேட்கவே வேணாம், உங்களுக்கு ஒரு DSLR எடுத்தா எந்த அளவுக்கான டிஃபரன்ஷியேஷன் பேக்ரவுண்டுக்கும் ஃபோர்கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கும் இருக்குமோ அந்த எட்ஜ் டிடெக்ஷனோட சேர்த்து பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா இங்கேயுமே கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொஞ்சம் ஓவர் பூஸ்டா இருக்கும். அண்ட் மல்டிபோக்கல் போர்ட்ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 23 mmல லேண்ட்ஸ்கேப் நம்ம எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வைடரான பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம நிறைய பேர் எடுக்கிறோம், இல்ல ஒரு சீனரிஸ் எல்லாம் எடுக்கிறோம்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல 35 mmல நம்ம நரேட்டிவ் போர்ட்ரேட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அதுவுமே வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் கிளாசிக்கா 50 mm அப்படின்றது அல்டிமேட்டா பல இடங்களை வந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த போர்ட்ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பொக்கே வந்து சூப்பரா வந்து தெரியுது. அண்ட் 85 mm போர்ட்ரேட், இது ஜெனரல் நம்ம எடுக்கும் போதே நார்மலா இருக்கிற இமேஜ் கூட ஒரு ஸ்டெப் வந்து அப்படியே ஐயரா தூக்கி கொடுக்கும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். இல்ல இன்னும் கொஞ்சம் நீங்க க்ளோஸ் அப்ல எடுக்கணும் அப்படின்னா 100 mm பண்ண ஷாட்ஸ் வந்து இருக்கு. இதுல பேக்ரவுண்ட் கம்ப்ளீட்டா உங்களை செப்பரேஷன்ஸ் பண்ணி அது தனி ப்ராசஸ் ஆகிட்டு உங்களுக்கு ஃபோர்கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியா எடுத்து வந்து கொடுக்கும். அண்ட் இது இல்லாம இந்த ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபி மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. இது வந்து நீங்க லாக் ஸ்கிரீன்ல வச்சிருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு ஷாட் எடுக்கணும் கூட இந்த வால்யூம் டவுன் பட்டன் நாங்க வந்து லாக் ஸ்கிரீன்ல இருக்கும்போது நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா கூட டைரக்டா ஸ்ட்ரீட் போட்டோகிராஃபிக்கு வந்து போயிடுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொக்கே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் வந்து இருக்கு. அந்த ஃபில்டர் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. அதுல ஸ்பெஷலி இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல 14 பிட்ல எடுக்கக்கூடிய அந்த இமேஜை உங்களுக்கு 8 பிட்ல கன்வெர்ட் பண்ணி ஒரு கிளாசிக்கான ஒரு அந்த காலத்து இமேஜ் எடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொண்டு வந்துரும். ஆனா இந்த வாட்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா இந்த AI கேமரா எஃபெக்ட்ஸ்ங்க. ஏன்னா சும்மா ட்ரெய்லரா அப்பப்போ ஒன்னொன்னு பார்த்தோம், அது பெருசா நிறைய பேர் இம்ப்ரெஸ் பண்ணல. பட் இந்த வாட்டி இருக்கிறது என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு. அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஸ்ட் ஸ்பாட் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆப்ஷன் நார்மலா எடுக்கிறத
விட இந்த மாதிரி பார்க்கும்போது வித்தியாசமா வந்து தெரியுதா? இது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த சன்லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனா இருக்கட்டும், இல்ல ஃபீனிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷனா இருக்கட்டும், பேக்லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் போட்டோவை வேற மாதிரி கலக்கா எடுத்து கொடுக்குது. அதுவும் நம்ம ஃப்ரண்ட்ல கூடிய சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது, பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்லயுமே ஒருவேளை அந்த லைட்டிங் எல்லாம் இருந்திருந்தா, அந்த சின்னரில் இருந்திருந்தா எந்த மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி எல்லாம் அழகா ப்ராசஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த டெலஃபோட்டோ எக்ஸ்டெண்டர் நம்ம கிட்ட இருக்கு. செம்ம லென்ஸுங்க. ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே இந்த ப்ரோ வச்செல்லாம் வெவ்வேறு மாதிரி எல்லாம் வந்து எடுத்து காமிச்சோமா, அலிமெண்ட்ஸ் எல்லாம் அதை நீங்க பார்த்துருப்பீங்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த எஃப்இக்காக இந்த கேஸோட வந்து வந்துருது. பட் இந்த கேஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங். எப்பவுமே வந்து பல்கியா போட்டு வைக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. இதையுமே மாடலா வந்து கொடுத்துருக்காங்க. எப்ப நமக்கு இந்த லென்ஸ் வேணுமோ அப்ப மட்டும் நம்ம இதை அப்படி இன்செர்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு வேணான்றதப்ப கழட்டிடலாம். சரி, இதை போட்டு யூஸ் பண்ணும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு நார்மலா 3x டெலஃபோட்டோல இருக்கக்கூடியது இது வந்து பாத்தீங்கன்னா 10x டெலஃபோட்டோவா வந்து மாத்தி கொடுத்துருது, which is equivalent to 200 mm. அண்ட் நாங்க இதை மல்டிபிள் ஸ்னாப்ஸ்ல இருந்து எடுத்து பார்த்தோம். ஸோ ஜெனரலி நம்ம எடுக்கும்போது தெரிஞ்ச விஷயம் தான், டிஜிட்டலா ஜூம் ஆகிறத விட ஒரு லென்ஸ் இந்த அளவுக்கு இருந்து நம்ம எடுக்கும்போது உங்களுக்கு இமேஜுடைய கிளாரிட்டியும் சரி அண்ட் எந்த அளவுக்கு லாங்கரா இருக்கிறது கூட நமக்கு பக்கத்துல பார்த்தா எந்த மாதிரி ஒரு ஃபீல் வருமோ அந்த ஃபீல் வந்து கொடுக்குது. பட் இதை வந்து அல்ட்ரால மட்டும் தான் கொடுப்பாங்கன்னு நினைச்சதை இவங்க எஃப்இலே கொடுத்துருக்கிறது வரவேற்கத்தக்க விஷயம். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபில்டர் பிடிச்சிருக்கு, அது இன்னும் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுலயுமே கலர் பேலட்ஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூனிங் பண்ணணும்னாலுமே நீங்க பண்ணிக்க முடியும். அண்ட் வீடியோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4K 60 fps வீடியோ எடுக்க முடியும். நார்மலாவும் சரி, 3xலயுமே சரி, இல்ல 10xலயுமே ஆப்டிக்கலா உங்களால எடுத்துக்க முடியும் அந்த எக்ஸ்டெண்டர் போட்டா. இந்த போட்டோ ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஏஐ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஐ ரீடச், ஏஐ போட்டோ என்ஹான்ஸ்மெண்ட், இல்ல ஏஐ எரேசர் இருக்கட்டும், ரிஃப்ளெக்ஷன் எரேசர், இல்ல மேஜிக் மூவ், இது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அப்படி நவுத்தி வச்சுட்டு அந்த இடத்த அப்படி ஃபில் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷனா இருக்கட்டும். இல்ல இமேஜ் எக்ஸ்டெண்டர் ஏற்கனவே இருக்கு, இது நல்லாவே ஒர்க் ஆகுது. பெர்ஃபார்மன்ஸ்க்கு நமக்கு ஸ்னாப்டிராகன் 8 Gen 5 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. UFS 4.1 சப்போர்ட்டோட வருது. அண்ட் LPDDR5S அல்ட்ராக்கான ரேம் டைப்கான சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. சரி, நம்ம எடுத்த பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் பார்க்கும்போது AnTuTu நமக்கு 2.6 மில்லியனுக்கான ஸ்கோர் வந்திருக்கு. பட் அப்ராக்சிமேட்லி 2.9 வரைக்குமே வரும்ன்றது சொல்றாங்க, டிபெண்டிங் ஆன் த டெம்பரேச்சர். ஓகே, அண்ட் அடுத்ததா 3D மார்க்லயும் எங்களுக்கு 55% வந்தது. மேக்ஸிமம் ஹீட்டிங் அப்படின்றது 44 டிகிரி வரைக்கும் போச்சு. ஸோ நாங்க கேம் பிளேவும் வந்து பண்ணி பார்த்தோம். ஸோ 90 FPSல நாங்க நேட்டிவா வந்து கேம் விளையாடும்போது எங்களுக்கு 85 FPS வந்து ஆவரேஜா வந்து கிடைச்சது. 44 டிகிரி தான் மேக்ஸிமம் ஹீட்டிங்கே ஆச்சு. பேட்டரி லாஸ் பொறுத்த வரைக்கும் 20% ட்ராப் ஆயிருக்கு. அண்ட் ஜென்ஷன் இம்பாக்ட்லயுமே ஹை கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ்ல 60 FPS விளையாடி பார்த்தோம். 1 ஹவர்க்கான கேம் பிளேல எங்களுக்கு 44 டிகிரி வரைக்கும் ஹீட்டிங் வந்து போச்சு. அண்ட் ஆவரேஜ் FPSமே வந்து பாத்தீங்கன்னா 58 to 59 வரைக்கும் வந்தது. நல்ல ஒரு கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ். சோ அப்ப பேட்டரி எந்த அளவுக்கு தாங்கும்னு கேக்குறவங்களுக்கு 6500 mAh ஒரு பேட்டரி வந்து இதுல கொடுத்திருக்காங்க. அண்ட் சார்ஜரை பொறுத்த வரைக்கும் 90 வாட்கான ஃபிளாஷ் சார்ஜர் பாக்ஸ்லயே வருது. பிளஸ் 40 வாட்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த வாட்டி இருக்கு. அண்ட் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல நமக்கு Origin OS 6 வந்துருது. 5 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 7 வருடத்திற்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் வந்து ப்ராமிஸ் பண்றாங்க. அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷேக் அண்ட் ஷேர் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு. இப்போ நான் போனை ஜஸ்ட் இந்த மாதிரி ஷேக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அந்த ஃபீச்சர் வந்து ஓப்பன் ஆயிடுது. பக்கத்துல வேற யாராச்சும் விவோ போன் இருந்தாங்கன்னா அது டிஃபால்ட்டா அந்த ஆப்ஷன் வந்துரும். அப்டேட் வராதவங்களுக்கு சீக்கிரம் வந்துரும். ஐபோன் வச்சிருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது அவங்களுக்கும் இந்த ஆப்ஷன் வந்துரும். அவங்களும் இந்த குரூப்ல கனெக்ட் ஆயிட்டாங்கன்னா இந்த குரூப்புக்குள்ள நம்ம ஃபைல்ஸ் வந்து யாருக்குனாலும் அனுப்பிச்சிக்கலாம். பிளஸ் அவங்களும் வைஸ் வெர்சா மாத்தி கூட அனுப்பிச்சிக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒன் டேப் ட்ரான்ஸ்ஃபர் அதுவுமே இருக்கு. மூன்றாவதாக இந்த ஆரிஜின் ஐலாண்ட்ல டிராகன் கோ அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரிஜின் ஐலாண்ட்ல நம்ம ஏதாச்சும் ஒரு இமேஜஸ் எடுத்துட்டு போய் டிராப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம ஷேர் பண்றதுக்கோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு ஆப்புக்கு அனுப்புறதுக்கோ இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த மேப்ஸ் அண்ட் மியூசிக்கான ஆப்ஷனுமே அந்த ஐலாண்ட்ல வந்து வந்துடும். அண்ட் ஒருவேளை உங்ககிட்ட ஏதாச்சும் ஏர்போர்ட்ஸ் எல்லாம் வீட்டுல உழுந்து கிடந்ததுன்னா அதோட ஃபுல் ஃபிளெஜ்டான சப்போர்ட் இதுல கொண்டு வந்துட்டாங்க. அதுவும் கொண்டு வந்துட்டீங்களா? அண்ட் மத்தபடி ஏஐ சர்ச் நம்ம ஏற்கனவே குளோபல் சர்ச்ல யூஸ் பண்ணும்போது நம்ம எங்க ஃபைல் இருந்தாலும் இதெல்லாம் வரும் இல்லையா, அது பேர் இப்போ ஏஐ சர்ச்னு வச்சிருக்காங்க. அதே தான், அது ஒர்க் ஆகுது. மத்தபடி பாத்தீங்கன்னா நமக்கு ஜெமினி இருக்கு, விவோ டாக் மாஸ்டர் இதை கொடுத்துருக்காங்க, ஏஐ கிரியேஷன், ஏஐ கேப்ஷன்ஸ் அண்ட் கனெக்டிவிட்டிக்கு தேவையான எல்லா விதமான விஷயங்களும் இருக்கு. ஐஆர் பிளாஸ்டும் கொடுத்துருக்காங்க, என்எஃப்சிக்கான சப்போர்ட்டுமே இருக்கு. பட் என்னன்னா USB 2.0 மட்டும் தான் இருக்கு. இப்போ அல்ட்ராவை பார்க்கலாம். அல்ட்ரால ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த கேமரா டெக்கோ தான். பெருசாவும் இருக்கு அண்ட் உள்ளேயும் ஹார்ட்வேர் அந்த மாதிரி இருக்கு. என்ன இருக்குன்னா உங்களுக்கு 200 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா சோனி LYT 901 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர் வந்து கொடுத்திருக்காங்க. சீபா 6.5 ஸ்டெபிலைசேஷனோட வருது. 200 மெகாபிக்சலுக்கான ஜைஸ் உடைய ஆப்போ டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்திருக்காங்க. சீபா 7.4 இதுல இருக்கு. அண்ட் அல்ட்ரா வைட் கேமராவை பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான சோனி LYT 818 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சென்சர் வருது. சரி, ஃப்ரண்ட்ல என்ன இருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு 50 மெகாபிக்சலுக்கான ஆட்டோ ஃபோக்கஸ் சென்சர் இருக்கக்கூடிய கேமராவோட இருக்கு. அண்ட் இதுலயும் டெலிஃபோன் எக்ஸ்டெண்டர் கண்டிப்பா இருக்கு. 200 mm அண்ட் 400 mm அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான லென்ஸ் இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி என்கிட்ட இல்ல, அதனால என்னால காமிக்க முடியல. நீங்க குட்டியா இன்னொரு கேமரா இருக்கும், விவோ கலர் சென்சிங் கேமரா. அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல இமேஜஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா உங்களுக்கு நார்மலா 1x நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஷாட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. பட் இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது நோட்டீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் எதுவாக இருக்கும்னா உங்களுக்கு கலர்ஸ் கொஞ்சம் பூஸ்டடா வருது. சோ உங்களுக்கு பூஸ்டட் கலர்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த இமேஜஸ் எல்லாம் வந்து பிடிக்கும். இதுலயுமே டெலிஃபோட்டோல நீங்க போகும்போது இன்னுமே உங்களுக்கான ப்ராசஸிங் ரொம்பவே வந்து நல்லா வந்திருக்கு. இது நார்மல் கேமரால மட்டும் கிடையாது, நீங்க போர்ட்ரேட் ஷாட்ல வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பொகே எல்லாமே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் அந்த பொகே பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு. இதுலயுமே நமக்கு ஸ்ட்ரீட் போட்டோ
போட்டோகிராஃபி மோடும் இருக்கு. நமக்கு மல்டிஃபோக்கல் 4K 120 fps பார்த்தீங்கன்னா நமக்கு அல்ட்ரா வைட் மெயின் கேமரா அண்ட் டெலஃபோட்டோட நிறுத்திக்காம நமக்கு ஒருவேளை எக்ஸ்டெண்டர் போட்டீங்கன்னா அதில் வரக்கூடிய 200-400 மெமரி கூட எடுத்துக்கலாம். அதுவும் 10-bit லாக்ல. அண்ட் ப்ரோ வீடியோ மோடுமே இருக்கு ப்ரொஃபஷனல் கண்ட்ரோல்ஸோட. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் கிளாசிக் ஸ்பிளிட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கலர் பார்க்கறதுக்கு சட்டிலா இந்த காம்பினேஷனோட நல்லா இருக்கு. அண்ட் ரெண்டாவதா இந்த கேமரா டெக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு லென்ஸோட ஃபார்ம் ஃபேக்டர் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி இருக்கு. ஏன்னா கொஞ்சம் பெருசாகவும் இருக்கு, பட் அதை கொஞ்சம் கன்வென்ஷனலாகவும் கொடுத்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் பில்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரேம் எல்லாமே அலுமினியம் இருக்கு, பின்பக்கம் ஃபைபர் கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் மற்றபடி IPX8 X9 ரேட்டிங் தான் இருக்கு. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.82 இன்ச்க்கான 2K LTPO AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸோட வருது. அண்ட் ஆர்மர் கிளாஸ் ப்ரொடக்ஷன் இதில் இருக்கு. யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ் ரெண்டுத்துலயுமே HDR கண்டென்ட்கான சப்போர்ட் இருக்கு. அண்ட் HDR பார்க்கறதுக்கு சூப்பர்வா இருக்குங்க. அண்ட் இதை சப்போர்ட் பண்றதுக்கு ஆடியோ குவாலிட்டியுமே செம்மையா இருக்கு. நல்ல பேஸ், நல்ல கிளாரிட்டி, லவுட்னஸும் இருக்கு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு தெரிஞ்சது தான் டாப் ஆஃப் த லைன்ல வரும். ஏன்னா அல்ட்ரா இல்லையா. ஸோ இதுல இருக்கிறது Snapdragon 8 Elite Gen 5 ப்ராசஸர், ப்ரோ இமேஜிங் சிப்பான VS OnePlus அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிப்பை வந்து கொடுக்குறாங்க. LPDDR5X Ultra Proன்னு சொல்லக்கூடிய RAM டைப் இருக்கு. UFS 4.1 ஸ்டோரேஜ் டைப்புமே இருக்கு. 6600 mAh பெரிய பேட்டரி இருக்கு. 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 40 வாட்க்கான வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. மற்றபடி சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நமக்கு FEக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இதுலயுமே இருக்கு. அண்ட் முக்கியமான சேஞ்ச்னா USB 3.2 சப்போர்ட் இதுல இருக்கு. ஸோ பிரைசிங் இப்போ வரைக்கும் எனக்கு இன்னும் தெரியல. இந்த பிரைசிங் தெரிஞ்ச உடனே நான் இங்க போட சொல்ல இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அந்த ரெண்டு பிரைசிங்க்கு அல்ட்ரா அண்ட் FE உங்க பார்வையில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் இது விமர்சனம் கிடையாது, என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். ஏன்னா இந்த வீடியோ நம்ம விவோ கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு ரிவ்யூ தனியா வேணுமா அப்படின்றத சொல்லுங்க. இந்த மொபைல் ஏன்னா பிரைசிங் ஒரு 70 அந்த ரேஞ்ச் கிட்ட வரும்ன்றது போல எதிர்பார்ப்புகள் இருக்கு. வேணும்னு சொன்னீங்கன்னா ஃபுல்லா டெஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்காக கொண்டு வந்துடுறேன். ஸோ மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.